ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ளவுஸ் பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம் 5 நிமிஷத்தில். ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ளவுஸோட பீஸை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கரை சைடு ஆப்போசிட்டில் வர மாதிரி போட்டுக்கோங்க. மடிப்பு சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு அந்த எட்ஜஸ்க்கு ஒரு கோடு போட்டு கட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுக்கு நான் போடுற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளவுஸோட லென்த் எடுக்க போகிறோம். அதுக்கு ப்ளவுஸ்க்கு பின்னாடி பேக் சைடில் அந்த டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அதில் ஒரு டாட்டை பிடிச்சிட்டு ஷோல்டரோட சென்டரையும் நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஷோல்டர் லைனில் ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 லைனையும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இடுப்போட சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். இடுப்போட சுற்றளவு எப்படின்னா, அந்த 2 பட்டி இருக்குது பார்த்திங்களா, ஊக்கு பட்டியும் ஐப்பட்டியும், அந்த 2 பட்டியும் சேமாக வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி இடுப்பு துணியை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக எட்ஜில் ஒரு மார்க்கு, அந்த பின்னாடி டக் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, அப்புறம் 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம கழுத்தோட இறக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு எங்கேயுமே நீங்கள் ப்ளவுஸை பிடிக்க வேண்டாம். கரெக்டாக அந்த ப்ளவுஸ் பேக் சைடில் சென்டரில் நல்லா மடித்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஏன் 3 மார்க் பண்ணியிருக்கேன்னா, அவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. அதனால் நான் இறக்கம் வைக்கிறதுக்காக கீழே மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கரெக்டாக அந்த தையல் மேலே ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கழுத்து அளவு அகலம் எடுக்க போகிறோம். அந்த கழுத்து அகலம் எடுக்கிறதுக்கு ப்ளவுஸ்க்கு இப்படி தான் நீங்கள் வைக்கணும். அந்த இடுப்புக்கிட்ட ஏன் அந்த ப்ளவுஸ் கிராஸாக இருக்குது அப்படின்னா, அந்த பின்னாடி டக் பிடிக்கிறோம் இல்லையா, அதனால் அந்த இடம் ப்ளவுஸ் கிராஸாக தான் வைக்கணும். வச்சுட்டு கழுத்து அகலம் நான் 3 இன்ச் வச்சுருக்கேன். அந்த 3 இன்ச் ஏன் வச்சுருக்கேன்னா, ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது. அதை நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அந்த சார்ட் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் அளவுக்கு நான் 3 இன்ச் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஷோல்ட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் இறக்கம் நான் சொல்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடு போட்டு நீங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் லென்த் எவ்வளோ இருக்குன்னா 15 சென்டிமீட்டர் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம ஆம்ஹோல்லேருந்து இடுப்பு வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7.5 இருக்குது. அப்போ அந்த 15லேருந்து 7.5 நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு 7.5 இன்ச் வருது. அந்த 7.5 இன்ச்சு நம்ம அங்கே ஷோல்டர்லேருந்து வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு வரும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். 7.5 இன்ச் வச்சுட்டு நம்ம அது கீழே மார்க் பண்ணக்கூடாது, தையலுக்கு அளவு விடக்கூடாது. அந்த 7.5 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம தையலுக்கு அளவு விடணும். அதுக்கப்புறம் மேலே நம்ம 6.25 இன்ச் இருக்குது ஷோல்டரு, அதே அளவு கீழே வச்சு அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்தோன்னே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கழுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதையும் நம்ம எப்பவும் போல் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கீழே கழுத்து இறக்கத்துக்கு மட்டும் 3 இன்ச் வச்சுருந்தோம் இல்லையா, அதை 3.25 வச்சு நம்ம கிராஸாக கோடு போடும்போது நம்மளுக்கு அந்த கழுத்து ஷேப் அழகாக வரும். அதுக்கு நம்ம ஆம்ஹோல் ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் நம்ம சேர்த்து உள்ளே மார்க் பண்ணுறதுனால அந்த கழுத்து ரவுண்ட் ஷேப் அழகாக வரும், நம்மளுக்கு அகலமாகவும் வரும். இது உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் நல்லாவே இருக்கும் பார்க்குறக்கு. அதுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம வரைய போகிறோம். அதுக்கு அந்த இறக்கத்தில் பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பாடி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறக்கு ஈஸி மெத்தட் இருக்குது. அதுக்கு நம்ம கழுத்து அகலம் 3 இன்ச்சு வச்சுருக்குறோம். இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த கழுத்து அகலத்துலேருந்து கரெக்டாக நடு சென்டரில் ஆம்ஹோல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. 7 + 3 எவ்வளோ இருக்குதுன்னா 10 இன்ச்சு. அப்போ நம்ம 10 இன்ச் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக விட்டுறோம். நெக்ஸ்ட்டு அந்த சென்டரில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் இந்த ஆம்ஹோல் 10 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இது கரெக்டானு பார்க்குறக்கு என்ன பண்ணால் அளவு ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் அளந்து பாருங்கள். இதில் 9.5 இன்ச் இருக்குது. இப்போ நான் இதில் அளக்க போகிறேன்.
நான் வரைஞ்சிருக்கிற ரவுண்டை அளக்கும்போது எனக்கு வந்து 10 இன்ச் வருது. அப்போ அந்த இதில் வந்து 1/2 இன்ச் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆம் ஹோல்லேருந்து இடுப்பு வரைக்கும் இறக்கத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அந்த 7.5 இன்ச்சு. ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி நம்ம அந்த கர்வ் வரைஞ்சிட்டு இப்போ அளந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக 9.5 இன்ச் வரும். அவ்வளோதான், பேக் பார்ட் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு.